ஹே ஆயில கேஸ் வணக்கம் சேனல் இன்னைக்கு கண்டுபிடிக்கும் நம்ம என்ன பார்க்க போனால் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசலோட ஃபஸ்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்டு கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேர்ல்டு வைட் லெவலில் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தேட்டரில் வந்து டீமன் ஸ்லேயர் ஓடுதுன்னா கண்டிப்பாக தமிழ்லேயும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூ என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே, ரொம்ப தமிழ் போயிடலாம். வாங்க எப்படி கிளப்பலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரல் பாயிண்ட்லேருந்தே போயிடுவோம். எனக்கு இந்த கதை வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி மாங்கா படிச்சிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மாங்கா படிச்சிருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு எந்த சஸ்பென்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் எனக்கு பேசிக்கலி மைனஸாக என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அண்டு சேம் அதே ஸ்டோரியை அவங்க டயலாகாகவும் வந்து சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கலாம். இதே மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து படத்துலேயே இருக்குது. இதை பற்றி நெகட்டிவில் தெளிவாக சொல்கிறேன். அண்டு இந்த டைமில் என்னோட சேனலுக்கு ஒரு சின்ன சவுட் அவுட் வந்து தந்துக்கிறேன். ஆல்ரெடி நான் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பாசிட்டிவ்ஸ் போவோம். முதல்ல படத்தோட பாசிட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் அனிமே பார்க்குற ஆடியன்ஸே வந்து தமிழில் பார்க்க மாட்டாங்க. அண்டு தமிழில் பார்க்குறவங்களையும் வந்து பல விதமாக வந்து கலாய்ப்பாங்க. பட் இப்போ தமிழ் லாங்குவேஜ்லேயே தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க தமிழ்லேயே. அண்டு இதை வந்து நீங்கள் ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்துருப்பீங்க. தேட்டர் போயிருந்தீங்கன்னா நேர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்றத. எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து எத்தனை பேர் அனிமே பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமால தான் வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் இருக்கனால. இப்போ தமிழில் வந்து நிறைய அனிமேஸ் வருது. அதனால தான் வந்து அனிமே பார்க்குறவங்களும் வந்து தமிழ்நாட்டிலையும் அதிகமாகறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, எப்பயும் போல தான் அனிமேஷன் வந்து பிரித்து மேஞ்சிட்டாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அண்ட் மாங்காவில் நம்ம எப்படி படிச்சிருப்போமோ அதே மாதிரி 1 to 1 வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். படம் வந்து 2.5 மணி நேரம் தான். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கலாம். மற்றபடி வந்து எல்லாமே அந்த படத்தோட கதைக்காக தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு தமிழ் டப்பிங்கில் பார்க்குற வாய்ப்பு தான் கிடச்சிது. தமிழ் டப்பிங்கும் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு சில அனிமேலாம் வந்து தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைங்களை கூட வந்து அவங்க தமிழில் வந்து மாற்றி சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. பட் இதில் வந்து கரெக்டாக தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸோட வாய்ஸும் வந்து கரெக்டாக தான் செட் ஆயிருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப இம்பாக்டான ஃப்ளாஷ்பேக் சீன்னா வந்து அகாசாவோட தான். அகாசாவோட ஃப்ளாஷ்பேக் சீன் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் திரும்பி அதை பார்க்குறப்ப வந்து எனக்கு இன்னமும் கவலையாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சீன் அது. ஜெனிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி டெவலப்மெண்ட் போயிருக்கும். ஸ்டோரி டெவலப்மெண்ட்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டே வந்து நடந்திருக்கும். தலைவன் இனோசெக்கியை வந்து இந்த படத்தில் ஹியூமருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த படத்தில் தான் இனோசெக்கி வச்சு சம்பவமே இருக்குது. நான் அந்த ஃபைட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணேன். அந்த ஃபைட் வந்து முதல் படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சேன். பட் கடைசியில் பார்த்தா அந்த ஃபைட்டே வைக்கல. பட் டான்ஜிரோ கியோ விசஸ் ஆகாசான்ற அந்த ஃபைட்டை வந்து வச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஃபைட்டை வச்சு தான் படத்தோட எண்டை வந்து கிளிப் ஹேங்கரில் முடிச்சிருப்பாங்க. டான்ஜிரோ கியோக்கு என்ன ஆச்சுன்னு வந்து தெரியாத மாதிரி முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே இதனாலே வந்து அடுத்த படத்தை எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைட் டோமா விசஸ் சினோபு. இந்த சண்டையில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களாம் வந்து என்ன தான் நடக்க போகுது, எப்படி இருந்தாலும் சினோபு தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் சினோபு வின் பண்ணாமல் ஒரு வில்லனை வின் பண்ண வச்சது வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆயிருக்கும். அதனாலே வந்து அடுத்தடுத்து ஃபைட்டில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்ற சந்தேகம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் அப்படியே நெகட்டிவ்ஸ்க்கு வந்து தவிரும். இதெல்லாம் வந்து எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சது. உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவாக இருக்கலாம். இல்லை என்ன மாதிரி உங்களுக்கும் இது நெகட்டிவாக தோணியிருக்கலாம். என்னென்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் சொல்கிறது ஓகே, பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு பயங்கரமான ஹையான ஃபைட் சீனில் இருக்குது. அந்த ஹையான ஃபைட் சீனை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கின்னு இருக்காங்க. அந்த டைமில் டக்குன்னு வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து கொண்டு போயிடுறாங்க. அப்படியே ஐ வந்து அப்படியே லோ ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் கூட வந்து பரவாயில்லன்னுலாம். அது வந்து நமக்கு வந்து எமோஷ்னலாக வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வெளியில் வந்து அதே சேம் டைலாக் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு. ஓகே, இது எல்லாமே வந்து அனிமேல நடக்கிறது தான். இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லா அனிமேலையும் இதே மாதிரி நடக்கும். பட் ஒரு படமாக பார்க்குறப்போ வந்து இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக தெரிஞ்சது. இதே தான் டீமன் ஸ்லேயர் முகன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மைனஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே சேம் டைப் தான் வந்து மாங்காலே இருந்திருக்கும். இவங்க படத்துக்கு இதை டெவலப் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லை. அதே மாங்கால இருக்கிறதே வந்து 1 to 1 வந்து கொடுத்தது எனக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இது படுது. அண்ட் ஜெனிட்ஸுக்கும் கைகாக்குக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஃபைட்டே வந்து நடந்துன்னு இருக்கும். அந்த டைமில் ஜெனிட்ஸ் வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட் மோடில் வந்து இருந்திருப்பான். அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அந்த சீன் வந்து போய்க்கின்னு இருக்கும். டக்குன்னு செனிட்ஸ் வச்சு வந்து ஒரு காமெடி பண்ணிருவாங்க. அது வந்து அந்த சென்டிமெண்ட்டே உடச்ச மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி சொன்னது தான், சினோபுக்கும் டோமாக்கும் நடந்த அந்த ஃபைட்டில் தான் சினோபு வந்து அவங்க சென்டிமெண்ட் கதையை வந்து சொல்லிக்கணும், டயலாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக வந்து போய்க்கின்னு இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. அண்டு பெஸ்ட்டு ஃபைட்னா வந்து கண்டிப்பாக டான்ஜிரோ கியோ விசஸ் ஆகாசா தான். அந்த ஃபைட் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். எமோஷன் சீனும் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். எல்லாமே வந்து எனக்கு அது பர்ஃபெக்டாக இருந்தது. இது எல்லாமே மாங்கலேருந்து அப்படியே 1 to 1 தான் எடுத்து வச்சிருக்காங்க.
இத வந்து நம்ம அதே எபிசோட்ஸா பார்த்திருந்தா வந்து நமக்கு அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. எனக்கு இது வந்து அவ்வளோ மைனஸா இருந்திருக்காது. பட் இத ஒரு படமா பார்க்குறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. இது வந்து உங்களுக்கு மைனஸா இருக்கா? இல்ல எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. சீ யூ. இன்னும் நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.